பழம் இப்படி தான் இருக்குமா? பழம் வந்து இதே விதை. சரி. ஆனால் இது வந்து பிஞ்சில் வெந்து இந்த ஃபுல்லாக எப்போதுமே இருக்கும். இப்போ காய் கிடைக்கிறது அருது, மருந்து கூட கிடைக்காது. இப்போ காய் வந்து கிடைக்கிறது அருது. அது வந்து இதுக்கே இதே நம்ம இப்போ நம்ம சம்சேரிட்டு. எத்தனை வருஷமா இந்த விவசாயம் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த வருஷம் வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்தில் காண்டாக்ட் பிடிக்கும் போது 28 வருஷமாக நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். சரி. அவகோடா மரமா சார்? இது மரம். சரி. அவகோடா விளைவிக்கிறீங்களா? ஆமாம், அவகோடா வந்து வியாபாரம் வந்து காண்டாக்ட் பிடிக்காங்க. சரி. விவசாயிகிட்ட இருந்து காண்டாக்ட் பிடிக்காங்க, சொந்தத்துலேயும் விலைக்கும் கொடுக்குறாங்க கிலோ கணக்கில். சரி. இது வந்து உங்களுக்கு தை மாதம் பூவடிக்கும். சரி. இதே அவகோடாவா? இதே அவகோடா. இதே அவகோடா. இது அவகோடா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது என்ன நன்மைகள் அவகோடாவில்? அவகோடா வந்து உங்களுக்கு பல நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. சரி. இதோட வந்து பசுமாட்டு வெண்ணெய் எப்படி இருக்கோ அதே மாதிரி இது ஒரு அவகோடா பழம். அப்படியா? பல இதுகளுக்கு வந்து இது வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம்ல, வேணுங்கிறவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. வேணுங்களுக்கு 5 கிலோ 10 கிலோ எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கலாம். வியாபாரி மொத்தமாக வியாபாரி இருக்காங்க. இல்லை இப்போ நீங்கள் வரீங்க எங்களுக்கு 10 கிலோ வேணும்னா இந்த சம்சேரிட்டா கேட்டு வாங்கலாம். கேட்டு 1 கிலோ 2 கிலோ கொரியரில் போட்டு வரலாம்ல? அதுவும் போடலாம். 10 கிலோ வேணாலும் எவ்வளோ வேணாலும் ஒரு 25 கிலோ வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் இப்போ என்ன கிலோ எவ்வளோ போகுது? இப்போ வந்து கிலோ வந்து காய் வந்து 160 ரூபா வரையும் போகுது. நல்லா ஃபஸ்ட்டு வெளியில் 300 400 விற்கிறாங்க. ஆமாம், அதாவது வெளியிலேருந்து அவங்க செலவு கணக்கு பார்க்குறாங்க. சரி. இங்கே இப்போ வந்து காய் கிடைக்க வந்து 200 ரூபாயும் போகுது, 150 ரூபாயும் போகுது. அதாவது இந்த கோடை இது இந்த காலத்து காயில் மின்காய். இது இந்த மின்காய் வந்து உங்களுக்கு விலை கிடைக்கும். அதே நிமிஷம் ஆடி ஆவணிக்கு மேலே மழை காலத்தில் இந்த காய் விலை குறையும். அப்படியா? ஏன் அப்படி? 100 ரூபா. அப்போ பூராமே எல்லா வருஷம் முழுசும் கிடைக்குமா? வருஷம் கிடைக்காது, உங்களுக்கு ஜனவரியோட முடிஞ்சிடும். ஜனவரியோட முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரியோட முடிஞ்சிடும். ஜனவரியோட முடியாதான் லாஸ்ட்டு. அந்த லாஸ்ட் விற்கிற விலை தான் கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். புரட்டாசி ஐப்பசி கார்த்தியில் வந்து உங்களுக்கு இந்த காய் வந்து விலை எல்லா பக்கம் இருந்து சரக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். சரி. அப்போ எல்லா மார்க்கெட்டு இறங்கும் போது உங்களுக்கு விலை குறையுது. 120 ரூபாய்க்கு வரும், 90 ரூபாய்க்கு வரும், 150 ரூபாய்க்கு வரும். சரி. உங்களுக்கு சனவரி. அதே மாதிரி கோடைக்காயின்னு சொல்லுவாங்க. கோடைக்காய்ங்கிறது இந்த மாதம் தை மாதத்தில் வந்து பூவடிச்சு உங்களுக்கு கார்த்திகை மாதம் பூவடிக்கிறது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கோடைக்கு வரும். அதில் எல்லாமே கோடை காய்ச்சிடாது. இந்த காய் வந்து எடுக்கும்போது கோடையில் வந்து ரேட்டு கிடைக்கும். பங்குனி சித்திரை வைகாசியில் எடுப்பாங்க கோடை. இதுக்கு வந்து 250 ரூபா வரையும் போகும். 250 ரூபா வரையும் 130 போகும். எப்படியோ அதுக்கு தகுந்தபடி சரக்கு. அந்த சீசன் வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதம் இருந்து உங்களுக்கு ஆடி ஆவணிக்கு மேலே கார்த்திகை மாதத்தில் ஒரு மரத்தில் எத்தனை பழம் வரும்? ஒரு மரத்தில் வந்து குறைஞ்சது ஒரு நல்ல மரம் இருந்தால் 300 கிலோ 150 கிலோ அவ்வளோ வந்துடுமா? அவ்வளோ வரும். இது முழுசும் அவகோடாது. அது அவகோடா தான். இது நல்லா காயாது. இது பூரா இப்போ ஜாதி காய்க்கலாம். ஜாதி காய் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஜாதி காய்ங்கிறது உங்களுக்கு வந்து பாலிசி கொடுக்கும். பாலிஷாக இருக்கும். எந்த காய் வாங்க நல்லதாக இருக்கும்? இதில் வந்து உங்களுக்கு ஜாதி காயில் வந்து ரேட்டு கூடுதலாக இருக்கும். கூழங்காய்ங்கிறது வந்து உங்களுக்கு கூழங்காய்ங்கிறது கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கும். சரி. இந்த ரொம்ப திக்காக பச்சை இருக்கிறது வந்து உங்களுக்கு ஜாதிக்காய். சரி. ஆனால் இது மழை காய் வச்சு சாப்பிடலாம். அந்த பழத்தை இது வந்து இப்போ நம்மளுக்கு நல்லா விளைஞ்சு காய் இருக்குன்னா ஒரு 4 நாள் 5 நாளில் பழுத்துரும். 4 நாள் 5 நாள் பழுத்துரும். ஜூஸும் போடலாம். ஜூஸ் போடலாம். அவகோடா ஜூஸ் போடலாம். அவகோடா 25 ரூபா விற்கிது. சரி. ஜூஸ் ஒரு கீத்தை அறுத்து, அதாவது ஒரு காயை வெட்டி அதில் விதை எடுத்துட்டு ஒரு கீத்தை மட்டும் அறுத்து போட்டால் சூஸுக்கு 25 ரூபா வாங்குறாங்க. 25 ரூபா வாங்குறாங்க. சமயத்தில் 50 ரூபாய் வாங்குறாங்க. மார்க்கெட்டை பொறுத்து இருக்கு. இது சூஸுக்காகுது. 2வது எண்ணெயை தயார் பண்ணுறதாக சொல்கிறாங்க. எண்ணெய் இந்த சோப்பு இதுகளுக்கு இந்த முகத்துக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கும் ஆகுது. இது பல இதுக்கும் ஆகுது. டாக்டர் வந்து இதை சாப்பிட்டோன்னா ப்ரெஷர், அதாவது கொழுப்பு சத்தை குறைக்குங்கிறாங்க. டாக்டர்கள்லாம் சொல்கிறது வந்து வெளியில் வந்து வெளிநாட்டுக்காரர்களும் பார்த்து சாப்பிட்டாங்க அந்த கொழுப்பு சத்தெல்லாம் குறைக்குங்கிறாங்க. கொழுப்பு கொலஸ்ட்ராலுக்கு அப்போ நல்லது ரொம்ப. ஆமாம், நல்லது இதை சாப்பிட்றது. இப்போ இது சொன்னால் அனுப்பிச்சி விட்ருவீங்களா? அனுப்பிச்சி விட்டோம். நம்மளுக்கு 100 கிலோ 50 கிலோ எவ்வளோ கேட்டால் அனுப்பிச்சி விட்ருவீங்களா? அது வந்து இதுக்கே இதே நம்ம இப்போ நம்ம சம்சேரிட்டு. எத்தனை வருஷமா இந்த விவசாயம் பார்க்குறீங்க நீங்கள்? இந்த விவசாயம் வந்து நாங்கள் வந்து ஆரம்பத்தில் காண்டாக்ட் பிடிக்கும் போது 28 வருஷமாக நாங்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கோம். சரி. இந்த அவகோடா வந்து காண்டாக்ட் பிடிக்கிற விட ஒரு ஏஜென்ட் மாதிரி நான் இருக்கேன். சரி சரி சரி. ஏஜென்ட் இப்போ நீங்கள் இருக்கீங்க. சரி ஐயா, இப்போ எனக்கு 100 கிலோ அனுப்ப ஃபோனில் கூப்பிட்றாங்க, என்ன சொல்லுவீங்க? 100 கிலோ வந்து எங்களுக்கு அந்த குடும்பத்தில் நாங்கள் எடுத்து எங்கள்கிட்ட இப்போ காண்டாக்ட் வந்து ஒரு 50 லட்சம் 60 லட்சம் 30 லட்சம் ரூபாய் பிடிச்சிருப்பாங்க. அவர்கிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணி அவர்கிட்ட நம்ம எடுக்கலாம். எடுத்து அப்படியே மாற்றி விட்டுருலாம். 100 கிலோ வேணும் வீட்டுக்கு கேட்குறாங்க 1 கிலோ, அதையும் வாங்கிக்கலாம்ல. அது சீசனில் இப்போ நேரத்தில் வாங்கிக்கலாம். உங்களுக்கு சீசனில் ஃபுல்லாக வேணுமா எப்போ வேணுமா இருக்கும். இப்போ காய் கிடைக்கிறது அருது, மருந்து கூட கிடைக்காது. இப்போ காய் வந்து கிடைக்கிறது அருது. ஆனால் இன்னும் ஒரு 2 மாதம் போச்சுன்னா உங்களுக்கு காய் வந்து எடுத்து வந்துடும். ஓரளவு வாங்கலாம். இது ஃபுல்லும் அவகோடா மரம். இது அவகோடா மரம் தான். இந்த பிஞ்செல்லாம் உங்களுக்கு புரட்டாசி ஐப்பசியில் வர்றது. மரமே சூப்பராக இருக்குது. ஆனால் மரம் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு வந்து ஒரு 15-20 வருஷம் நல்லா இருக்கும் மரம். அதில் வண்டு கடி வந்துச்சுன்னு சொன்னால் தலை ஊந்து மரம் காஞ்சி போகும்.
இந்த மாதிரி பழம்னா கீழே இதாகி இருக்குல்ல, இதெல்லாம் என்னது? இது வந்து உங்களுக்கு அது அந்த பிஞ்சில் இருந்தது விதை, அந்த அது இந்த விதை இதுதான். அந்த விதையை எடுத்து நல்லா விளைஞ்சோன்னே இதோடைய பழம் இதே. பழம் இப்படி தான் இருக்குமா? பழம் வந்து இதே விதை. சரி. ஆனால் இது வந்து பிஞ்சில் வெம்பி வந்ததுனால இந்த உங்களுக்கு சதைப்பிடிப்பு இல்லை. சரி சரி. இந்த சதைப்பிடிப்புக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 மாதம் புரட்டாசி இப்படி போனால் உங்களுக்கு காய் பெருவிட்டாகும் போது சதைப்பிடிப்பு இருக்கும். இந்த விதை இன்றைக்கி வந்து சிலது 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விதையேவா? விதையை நாற்று இந்த விதையை இந்த விதை வந்து கொண்டு போய் கீழே விழுந்து அழுகிருக்கும். சரி. விதையை பிரிக்கி போய் அந்த விதையை பறித்து அதை பூரா பிரிக்கி எடுத்துட்டு பை நாற்று போடுவாங்க. பை நாற்று போட்டால் அந்த பையிலேருந்து நாற்று வந்து 60 ரூபா 70 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதோட நிலவரம் இதான். இப்போ எவ்வளோ கட்ட அனுப்பிச்சிக்கலாம்? கீழே நம்பர் கொடுத்தா நீ வியாபாரிட்டு மூலியமாக நம்ம இப்போ மொத்தமாக கான்டாக்ட் வச்சுருக்காங்க. 10 லட்சம் 5 வருஷத்துக்கு பூராமே கான்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க மூலிமா நம்ம 50 கிலோ கூட 20 கிலோ கூட 30 கிலோ கூட வாங்கலாம். வீட்டுக்குன்னு வாங்கலாம். வீட்டுக்குன்னு வாங்கலாம். வீட்டுக்குன்னு வாங்கலாம். சரி, நன்றி.